ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். ரொம்ப நாளா எதிர்பார்த்து நம்ம தானே தலைவி இன்டர்வியூ இன்னைக்கு போஸ்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பல சம்பவங்கள் பேசியிருக்காங்க, மனசு விட்டு பேசியிருக்காங்க, பல தரமான சம்பவங்கள் செஞ்சிருக்காங்க. அதைத்தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி நம்ம தானே தலைவி கொடுத்த இன்டர்வியூ இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே லைக் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேட்ரு பிஆர் மேட்ரு பிரதீப் மேட்ரு நம்ம எதிர்பார்க்காத மேட்டர் எல்லாம் கிட்டத்தட்ட சுவாரஸ்யமா பயங்கர போல்டா மனசுல இருக்குது அப்படியே பேசிருக்காங்க நம்ம தானே தலைவி. கேமரா இருக்கு, அத்தனை பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி திரும்பி எனக்கு செம்ம தலைவலிக்குதுனால சுத்தமா முடியலன்னு ஆச்சு. நான் மெடிக்கல் ரூமுக்கு வாங்க சொல்ற அளவுக்கு அட்டென்டிவா டீம் இருக்காங்கன்னு போது அந்த விமன் சேஃப்டின்றது ஐ திங்க் இட்ஸ் a huge. அதுக்கு முன்னாடி ஒரு வாரமா நான் வரல, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு கடைசி வாரம் பிகாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஏ டீமும் சரி பி டீம் சரி அந்த அளவுக்கு நீ வச்சு செஞ்சாங்க. டார்ச்சர் பயங்கரமான டார்ச்சர் ஆச்சு. அதுல நான் மனசு உடஞ்சு கிட்டத்தட்ட கண்ணே கலங்கிட்டேன். அதுல இருந்து வெளியே வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு. என் ஃபேமிலியோட போய் அதெல்லாம் மறந்துட்டு என் ஃபேமிலியோட போய் கொஞ்சம் ஜாய்ஃபுல்லா இருந்தேன். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ கொடுக்கலாம்னு சொல்லி போய் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னால முடியல ப்ரோ, ஒரு கட்டத்துல சுத்தமா முடியல. எங்க போனாலும் என்ன அடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண ட்வீட் எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட தன்னோட ஆசான நினைச்சு ஒரு ட்வீட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா பாசிட்டிவ் வைப்ரேட்டா இருந்துச்சு. அது நம்ம வீடியோல ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓப்பனா மனசு விட்டு பேச ஆரம்பிச்சு. முதல் கேள்வி என்னதுன்னா பிரதீப் மேட்ரு. கிட்டத்தட்ட பிரதீப் கெத்தா நீங்க கெத்தா அந்த மாதிரி கேள்விகள் பல கேள்விகள் வந்துச்சு. நம்ம தானே சொல்லிவிட்ட அதுக்கு நீட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா ஒரு ஆன்சர் பண்ணாங்க. என்ன பண்றா இவ, இந்த மாதிரி பேசுறாளே, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு என் மேல ஒரு அட்டென்ஷன் அதுதான் கிரியேட் பண்ணிருக்கோம் நான் நினைக்கிறேன். பிரதீப் சப்போர்ட்ஸ் அதிகமா இருந்தாங்க. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் காண்டி நான் குரல் கொடுத்தேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் பிரதீப் காண்டி குரல் கொடுக்கும் போதே பிரதீப் சப்போர்ட்டர்ஸ் பிரதீப் சப்போர்ட்ஸ் யாரா இந்த பொண்ணு நம்ம பிரதீப் காண்டி பண்றாளே அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட்டென்ஷன் கிரியேட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட விஸ்லாம் எடுத்துக்கு மணி எனக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆயிருச்சு. நான் கடைசியில தக்க வச்சுக்கிட்டேன், எந்த ஸ்டைலும் மாறாம. அதனால பிரதீப்போட சப்போர்ட்ஸ் எனக்கு வந்து ஓகே சொல்ற மாதிரி இருக்கிற எல்லா இடத்தையும் கேள்வி கேட்கறான்னு சொல்லி அவரோட ஓட்டு எனக்கு வந்து. அது மட்டும் இல்லாம மாயா பூர்ணிமா ஹேட்டர்ஸ் பூராமே எனக்கு ஓட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு ஓட்டு. கிட்டத்தட்ட எங்க வீட்டுல சொன்னாங்க 19 கோடி ஓட்டு, ஆரியர்ஜுனோட அதிகமா ஓட்டு வாங்கிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி 19 கோடி விட்டா உங்களுக்கு தெரியுமா, நீங்க பாத்தீங்களா, உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு தில்லுமுள்ள நம்ம ஜோ மைக்கேல் இருக்காரு, விடாம பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்டு இருந்தாரு. நம்ம தனத்திலே அதுக்கும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரியாது, அது எதுவுமே சொல்லல. என் வீட்டுல சொன்னாங்க. என் வீட்லயுமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பார்த்து தான் சொன்னாங்க. என் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, பல சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. நீங்க சோசியல் மீடியா ஊர்ல உங்களுக்கே தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி அதே பல வந்து திருப்பி ஜோ மைக்கேலுக்கே ரிட்டர்ன் கொடுத்தாங்க. பாத்துங்க உண்மையில அதான் வேற லெவலு. சோசியல் மீடியால ஃபுல்லா இருக்கேன். நானே ஒண்ணும் பாக்கல, நானே பாத்திருக்கேன். நீங்க சோசியல் மீடியாலே ஊர் இருக்கீங்க, நீங்க பாக்கல. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த பிஆர் மேட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி நீங்க வெளியே பிஆர் செட் பண்ணிட்டு உள்ள போனீங்களாம்ல, கிட்டத்தட்ட பயங்கரமா பிஆர் காண்டி செலவு பண்ணிருக்கீங்க கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னதுமே. இவ்வளவு பெரிய கார்பரேட் ஆபீஸ்ல இவ்வளவு பெரிய சேனலுக்குள்ளார உட்கார்ந்து இந்த சேனல்ல எனக்கு வந்த ஓட்ஸ் ஒரிஜினலா இல்லையான்னு சேனல் பாத்துருக்க மாட்டாங்க. ஏங்க ஒரு ஓட்டுக்கு ஒரு ரூபா வச்சுக்கோங்க, 19 கோடி பேருங்க. கிட்டத்தட்ட அவ்வளவு காசு இருந்தா நான் எதுக்கு இங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ண போறேன்? நான் வந்து ஒரு படமே எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி நான் ஹீரோயினா படமே எடுத்து ரிலீஸ் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையிலே 50 லட்சம் ரூபாய் ஒரு சேர பார்த்ததே இப்ப இந்த மூவில எல்லாம் பாத்திருக்கேன். ஒரு சாதாரண கவர்மெண்ட் ப்ரொஃபஸரோட பொண்ணு நானே என்னோட காஸ்டியூம் எந்த அளவுக்கு இருக்கு நீங்களே யோசிச்சு பாத்துக்கங்க. அதெல்லாம் வந்து ஆர்கானிஸான ஓட்டு. கிட்டத்தட்ட என்னை கொச்சப்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா எனக்காண்டி ஓட்டு போட்ட மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி மனசு விட்டு வருத்தத்தோட சொல்றது மட்டும் இல்லாம அந்த டாபிக் இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சூப்பரான புலி ஸ்டாப் வச்சுட்டாங்க. பிஆர் வச்சுக்கிறது உண்மைதான். என்னோட பிஆர் யாருன்னு கேட்டா பப்ளிக் ரெஸ்பான்ஸ் தான் என்னோட பிஆர். அவங்களுக்கு நான் எனக்காண்டி ஓட்டு போட்ட எல்லாத்துக்கும் நான் தலைவணங்கி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தானே தலைவி அர்ச்சனோட பதில் எல்லாம் கேட்டு ஜோ மைக்கேல் மிரண்டு போயிட்டாரு. எந்த கேள்வி கேட்டாலுமே எந்த பால் போட்டாலுமே பயங்கரமா சிக்ஸ் அடிக்கிறாங்க, அந்த ஸ்பாட்லயே பயங்கரமான ஆன்சர் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி மிரண்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு அர்ச்சனோட ஸ்பீச் வந்து அவ்வளவு கிளியராட்டியா இருந்துச்சு, அவ்வளவு தெளிவா இருந்துச்சு, அவ்வளவு நறுக்குன்னு சுருக்குன்னு இருந்துச்சு. இங்க சுத்தி கடைசி நிக்சன் மேட்டருக்கு வர நிக்சன் மேட்டர் நீங்க பண்ணது சரியா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு நம்ம தானே தலைவி என்ன பதில் தெரியுமா சொன்னாங்க? ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, அந்த ஸ்பாட்ல வந்து நிக்சன் கண்கலங்கியே ஒரு மாதிரி தயக்கத்தோடு இருந்தாப்ல. வளர்ற பையன், சின்ன பையன், ஏதோ தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணலன்னு சொல்ல தப்பு பண்ணிட்டான். அந்த தப்புல இருந்து எப்படி மீண்டு வர்றது, இதெல்லாம் மறந்து நீ கேம் வந்து கரெக்டா விளையாடு, உன்னோட மத்ததெல்லாம் மறந்துடும், மன்னிச்சிருவாங்க மக்கள் அப்படின்னு நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி தன் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மினிஸ்டர் இருந்து பார்க்கும்போது நான் பண்ணது தப்பு தான் சொல்லி அந்த தப்பையே ஏத்துக்கிட்டாங்க. அது சொருகிடுவேன் அப்படின்னு சொல்லி நிக்சன் சொன்னப்ப ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த இடத்துல நிக்சன் என் வாயை கதறிட்டாரு. கிட்டத்தட்ட முதல் நாள் தான் பயங்கரமா சண்டை போட்டுருந்தாரு. நீ அதெல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ண உட்காந்து அழுதுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி என்னோட ஃபர்ஸ்ட் வீக்ல அழுத விஷயங்களை எடுத்து வச்சு பேசி நீங்க அழுதுட்டே இருக்கீங்களே. நீங்க பழைய மேட்டர்லாம் எடுத்து கிண்டி என் கோவத்துல உச்சத்துக்கே கொண்டு போயிட்டாரு. அந்த கேப்ல தான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீ மட்டும் தான் பழைய மேட்டர் எடுப்பேன், நானும் பழைய மேட்டர் எடுப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல சின்ன பிள்ளைத்தனமா நான் பண்ணது பெரிய தப்பு தான், அந்த இடத்துல நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு உணர்ந்தா சரிதான் சொல்லி மேங்கர் ஒரு போடு போடுறாரு. என் தானே தலையை போட்டு இத்தனை கேள்வி இவ்வளவு கேள்வி கேட்கறியே, ஏன் நீ முதற்கொண்டு கிட்டத்தட்ட பல பேர் வந்து கிட்டத்தட்ட நம்ம நிக்சனுக்கோ மாயா கேங்குக்கோ பயங்கரமா சப்போர்ட் பண்றது. நீங்க கூட்டு நிக்சன் வச்சு இவ்வளவு கேள்வி கேட்க முடியுமா? அப்புறம் மாயா டாபிக் நைஸா எடுக்க பார்த்தாங்க. அதுக்கு அழகா நீட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம தானே தலைவி ஒரு பதில் சொல்லிட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் போட்டு காட்டுறோம், அதை மட்டும் பாரு, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. நீ அந்த மைண்ட் செட்ல இருந்தாதான்
உன்னுடைய ஃபியூச்சர் கெரியருக்கு அது நல்லது. கிட்டத்தட்ட என் வீட்டுல வந்து வந்ததுமே எல்லா கிளிப்ஸையும் போட்டு காட்டுறோம். ஒரு சில கிளிப்ஸ் போட்டு காமிச்சாங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் எடுத்து போட்டு காமிச்சாங்க. இனிமேல் முன்னாடி நீ இப்படி நடந்துக்கோ, ஃபியூச்சர்ல இதான் வந்து இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணா நீ வேற லெவல்ல வரலாம் சொல்லி ஒரு சில விஷயம் காட்சிகள் சொன்னாங்க, காமிச்சாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி நான் பேச விரும்பல. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு எபிசோடு ஒன்னுமே பார்க்கல. ஒன்னு இனிமேல் தான் போய் பார்க்கணும். பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் வேற மைண்ட் செட்ல இருந்தேன். அப்படி சொல்லி பாயிண்ட் எடுத்து வச்சிட்டாங்க. இனிமேல் அடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி கேள்வி எதுவும் கேட்க கூடாது அப்படிங்கிறக்காக இந்த பாயிண்ட் எடுத்து தெளிவா அழகா வச்சுட்டாங்க. நம்ம தானே தெளி உண்மையில ஸ்பீச்சும் சரி, அவங்க பாயிண்ட்டும் சரி, டாக்கும் சரி வேற லெவல தான் இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியும் சரி, கிட்டத்தட்ட வெளியில ஒன்னும் சொல்ல போனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுற மாதிரி தான் இருக்கு. ப்ரிப்பேரோட பண்ணிட்டு வந்துக்கலாம். அப்படி இருந்தாலுமே இந்த போல்டு யாருக்கு வரும்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுறாங்க, பயங்கர தெளிவா கரெக்டா பேசுறாங்க. நம்ம தானே தெளி என்ன பண்ண போறோம், அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போலாம்னு ஐடியால இருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க நமக்கு ஆங்கர் கேட்டதுக்கு நம்ம தானே தெளி ஒரு ஆல்பம் சாங் ராப்பகலா நைட் பகலமா முடிச்சிருந்து நான் பாடி ஆடியோ பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட அது ரிலீஸ் ஆகும் பார்த்தேன். பிக் பாஸ் வீடியோல இருக்கும்போது ரிலீஸ் ஆகும் நினைச்சிருந்தேன். ஆனா அது ரிலீஸ் ஆகல. இனிமேல் தான் ரிலீஸ் ஆகும். அது மாதிரி டிமாண்டி காலனி படத்துல நடிச்சிருந்தேன். அதுவும் ரிலீஸ் ஆகும் பார்த்தேன். இன்னும் ரிலீஸ் ஆகல. இனிமேல் தான் போய் ரிலீஸ் ஆகும். பார்க்கணும், பொறுத்து இருந்து அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க உங்களோட பாடின ஆல்பம் சாங்குக்காகவும் நீங்க நடிச்ச டிமாண்டி காலனி படத்துக்காகவும். அது மட்டும் இல்லாம தானியத்தோட இந்த போல்டான ஸ்பீச் வந்து இந்த இன்டர்வியூ வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு கீழே மறக்காம லைக் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது பத்தி நம்ம தானியத்துல ஏதாச்சும் பேசுறது நல்லா நினைக்கிறீங்கன்னா கீழே அதை என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம தானியத்தை பண்ண போற மிகப்பெரிய சம்பவம் என்னன்னு சொல்லி பொறுத்து அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, பை பை.